ஹாய், குட் மார்னிங். சரி சரி, என்ன காலையில் வெட்டிட்டு இருக்கீங்க? தோசை தேங்காய் பால். இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்களா? தேங்காய் பால் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்காங்க. இந்த டைம்லேயும் ரிவ்யூ கேட்குது. எப்படி சாப்பிட்டுட்டு? சரி சரி, அப்புறமா பேசுறீங்களா? சரி, சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லுங்க. ரைட்டு, ஓகே. என்னடி அது எல்லாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்குது? தேங்காய் பாலில் வந்து தோசை நீச்சல் அடிச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்குது. நல்லா ஊற வச்சு பண்ணு மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா? இன்னும் ஆர்வத்துக்காக. ஓ, அந்த சி செக்ஷன் பண்ணால உள்ளே போகிற காயமாக இருக்குது. அது ஆற்றுறதுக்காக நீங்கள் ரணமாக இருக்குது. சரி சரி, அதுக்காக தேங்காய் பால் குடிங்க இன்னும் புண்ணெல்லாம். இல்லை, அதை பார்க்குறது நம்ம ஆவலோடு இருக்கிற. நீ தேங்காய் பால், நீ இப்போ தேங்காய் பாலை தட்டை வச்சு உரிகிற ஸ்டைலில் பார்க்கணுமே இப்போ. சரி சரி, முடிங்க சாப்பிடுங்க. ஒன்றை பார்த்தா சி செக்ஷன் போய்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றவரெல்லாம் தெரியலையே. நானே எனக்கு தேத்திக்கிட்டு இருக்கேன். சூப்பர். எத்தனை நாள் நோயாளி மாதிரியே கிடக்குது. அதுவும் கரெக்ட் தான். ரெக்கவர் ஆகணும்ல சீக்கிரம். அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆகணும்ல. இதே நம்ம அடுத்தது. சரி, ஓகே சூப்பர். இல்லை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். மீண்டும் கிடைக்காது இந்த அறிவாய்ப்பு. ஆமாங்க. இந்த சுருன்ற சத்தம்லாம் வரல. இந்த குடிக்கிறத காமிக்கிறதுக்குள்ளே செக்யூரிட்டி வந்துட்டா அப்படி இப்போ வந்து என்னை வந்து வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டா அப்படி. நாங்கள் 2 பேரும் போடுவோம். டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்களாம். அதனால் கொஞ்ச நேரம் என்னை குதூகலமாக இருக்க விட மாட்டுறாங்க. அப்பப்போ இதுக்கு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டுருக்குறேன். அப்படி இந்த தேங்காய் பால் தோசை சாப்பிட்டீங்களா? இப்போ பேசலாமா நீங்கள்? சரி, என்ன இப்போ டாக்டர் வந்தவொடனே எல்லாம் மாஸ்டர் வர கம்பு சுற்றுங்க எல்லாத்தையும் வெளியே தூக்கிட்டே இருக்காங்க. அதான் எண்ணெய் வெளியே தூக்கி விட்டாங்க. சரி, ஓகே, நான் இப்போ போகிறேன். ஓகே, பாய் சொல்லிவிடுங்க.